ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லாருமே வந்து தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. யூடியூப் பேமெண்ட் என்னோட ஃபஸ்ட்டு யூடியூப் பேமெண்ட்டில் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதோடைய கமெண்டில் வந்து எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. சிஸ்டர் உங்களுக்கு யூடியூப் பேமெண்ட் வந்துருச்சான்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ அதை பற்றி தான் நீங்கள் சொல்ல போகிறேன். யூடியூப் பேமெண்ட் வந்துருச்சா, என்ன அது வந்தால் நான் என்ன வாங்கியிருக்கேன்னு. சத்தியமாக நான் யூடியூப் பேமெண்ட் வரல, வரும். ஆனால் எப்போ வரும்னு தெரியாது, ஆனால் வரும். ஸோ வெயிட் பண்ணுவோம், சரிங்களா? நம்புவோம், வரும்னு நம்புகிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரியல. பார்ப்போம், வந்தால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. அதெல்லாம். ஸோ அப்புறம் என்ன போட்டிருக்கீங்க, யூடியூப் பேமெண்ட்டில் வாங்கியிருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு. யூடியூப் பேமெண்ட்லாம் வாங்கலைங்க. இது எப்படி சொல்கிறது, ரொம்ப நாள் ஆசை. ரொம்ப நாளுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம காலேஜ் போக்குள்ள, ஸ்கூல் போய்க்குள்ளே வந்து நம்ம ஏதாச்சும் கற்றுக்கணும், நம்ம ஏதாச்சும் இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டுத்தனமாக போய் சேர்ந்தது தான் ஒரு டைலரிங். கற்றுக்கணும் அப்படின்னு, தையல் படித்து கற்றுக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து தைக்கிறது கற்றுக்கணுன்னு தான் ஒரு யதார்த்தமாக ஒரு ஜாலியாக கூட்டமாக அப்படி போனது தான் ஒரு டைலரிங் போயிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து ஃபுல்லாலாம் தெரியாது. போனப்போ வந்து என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்கோல் இருக்காது, நூலுகண்டு வாங்க காசு இருக்காது, அது வாங்க காசு இருக்காது, இது வாங்க காசு இருக்காது, வீட்டில் மிஷினும் இருக்காது. நம்ம போய் கற்றுட்டு வரணும், கற்றுட்டு வந்து வீட்டில் தைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு அந்த ஊசியில் வச்சுலாம் கையில் வச்சு தைக்கிற அளவுக்குலாம் பொறுமையும் கிடையாது எனக்கு. ஏன்னா நான் ரொம்ப ஒரு அவசரம் கொடுத்தேன். எனக்கு அது பிடிக்காது, உட்காந்து தைக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஸோ அந்தளவுக்கு பொறுமையும் கிடையாது. அதனால் வந்து கற்றுக்கிட்டேன். ஆனால் முழுசாக என்னால் கற்றுக்க முடியல. ஏதோ ஒரு அளவுக்கு கற்றுக்கிட்டேன். நான் எந்த அளவுக்கு கற்றுக்கிட்டேன்னா, ப்ளவுஸ் எல்லாம் தைச்சிருக்கேன். நான் தைச்சி ஃபஸ்ட் டைம் ஒரு ஜாக்கெட் தைச்சி வந்து எங்கள் வயசான ஆத்தா இருக்கால, என்னோடய ஆத்தா, எங்கள் அப்பாவோட அம்மா. ஸோ அவளுக்கு கொண்டாந்து கொடுத்தேன். அவள் என்ன பண்ணிட்டான்னா, போட்டா அவளாக போட்டுக்கிட்டு ஜாக்கெட்டை போட்டுட்டு நல்லா தான் உட்காந்து பேசிட்டு வந்தோம். உட்காந்து பேசியிருந்தோம். என் முன்னாடி தான் உட்காந்து போட்டுட்டு என்ன தான் நினச்சான்னு தெரியல, அப்படியே கழட்டி என் மூஞ்சியில் வெட்டாஞ்சா பாருங்க. செம்ம இதாகிட்டு, எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு. என்னாடி இப்படி கோபப்படுறாளே, அப்போ நம்ம தைச்சா மற்றவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டேன். அன்றைக்கி முடிவு பண்ணேன், இனிமேல் ஜாக்கெட் தைக்கக்கூடாது, நம்ம யாருக்கும் தைச்சி கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. அன்றைக்கி நான் ஃபஸ்ட் டைம் தைச்சி கொடுக்கக்குள்ள எங்கள் ஆத்தா அப்படி பண்ணிட்டாலேன்னு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு அனுப்பிச்சி தோணும், நல்லா தைச்சி என்றைக்கு இவளுக்கு ஒரு ஜாக்கெட் கொடுத்துட்டோன்னு தோணும். அதுக்கு எப்படி சொல்கிறது, அதுக்கப்புறம் எனக்கு வந்து மிஷினும் கிடைக்கல, அதுக்கான வாய்ப்பும் கிடைக்கல, வாங்குகிற வாய்ப்பும் கிடைக்கல. அப்படியே விட்டுட்டேன்னு பார்த்துங்க. டைலரிங் வந்து அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வேறு இதில் போயிட்டேன். அப்புறம் என்னென்னா, இப்போ வந்து எனக்கு இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து ஒரு ஆசை. இந்த ஊர் பொண்ணுங்கள்லாம் என்ன ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னா வந்து கைத்தொழில்னு பார்த்திங்கன்னா பீடி வச்சு சுற்றுவாங்க. பார்த்திங்கன்னா பீடிலாம் சுற்றுவாங்க. அதே மாதிரி என்னோடய ஓப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அவங்க தனியில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்க முடியாது, இது சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க ஏதோ இது பண்ணுற மாதிரி, நம்ம ஃப்ரீயாகவே இருக்க மாதிரியே எனக்கு தோணும். ஸோ நம்மளும் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றவங்களாம் எனக்கு வந்து ஓகே, நமக்கு வந்து ஓரளவுக்கு டைலரிங் தெரியும் இல்லையா, ஸோ நம்மளும் மிஷின் வாங்கி வச்சுட்டு மொபைலை பார்த்து கற்றுக்கிட்டா என்ன, கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா தைச்சிக்கிட்டா என்ன. ஸோ மற்றவங்களுக்கு தைச்சி கொடுக்குறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் நம்ம பிள்ளைங்களுக்கு இல்லை எனக்கு நான் தைச்சிக்கலாம் இல்லையா அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. ரொம்ப நாளாக இதாக மாமாட்ட கேட்டுகிட்டே இருந்தேன், ரொம்ப நாளாக கேட்டுருந்தேன். வாங்கியே கொடுக்கலை. அவள் சொன்னிச்சு செகண்ட் ஹேண்ட்லாம் வாங்கிக்கேன் அப்படின்னு சொன்னிச்சு. அவன் சொன்னேன் வேணாம், செகண்ட் ஹேண்டெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னேன். எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து வாங்கலாம். இப்போ வாங்கி போட்டுட்டு நீ தமிழ்நாடு போயிடுவேன், அப்புறம் வந்து இதாகிடும், அப்புறம் நீ மாதமாக இருக்க, நீ வந்து மாதம் இருக்கக்குள்ள தைக்கக்கூடாது. ஸோ பிள்ளைய வச்சுட்டு எப்படி தைப்ப, தேவா இருக்க எப்படி தைப்ப, ஆடு பார்த்துட்டு எப்படி தைப்ப, வயலுக்கு போய்ட்டு எப்படி தைப்ப அப்படின்னு சொல்லிட்டு இதே காரணமாக சொல்லிட்டு இருந்துச்சு. அதனாலே என்னமோ எனக்கு வாங்கவும் தோணலை. நான் அதிலே அப்படியே தள்ளிட்டு போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தோணுச்சு, நம்ம ஏன் அதுக்கிட்ட போய் கேட்கணும் காசு மிஷின் வாங்கி கொடு, மிஷின் நம்மளே வாங்கிட்டா என்ன அப்படின்னு தோணுச்சு. ஸோ வந்து வாங்கிட்டேன். என் காசில் வாங்கியிருக்கேன். என் காசு நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சேன்னா அப்படிலாம் கிடையாது. எப்படி வாங்கினேன்னா, மாமா எனக்கு காண்டி கொடுக்கும் பார்த்திங்களா ஒரு அமௌண்ட்டு, மாதம் எனக்கு கொடுக்கும். சாப்பாட்டுக்குன்னு இவ்வளோ காசுன்னு ஒதுக்கும், வாரத்துக்கு இவ்வளோ காசுன்னு கொடுக்கும் பார்த்திங்க. அதுக்கப்புறம் வந்து தீபாவளி, பொங்கல், அப்புறமா இங்கே வந்து நிறையா திருவிழா நடக்கும். கோயிலாக பக்கத்தூர் கோயில், அந்த மாதிரி நிறைய திருவிழா நடக்கும். குலதெய்வ கோயில் திருவிழா நடக்கக்குள்ள என்ன சொன்னிச்சு, அப்போ வந்து எல்லாருமே ட்ரெஸ் எடுப்பாங்க, எல்லாருமே புடவை எடுப்பாங்க, எல்லா பிள்ளைங்களும் ட்ரெஸ் எடுப்பாங்க. அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கு செருப்புலேருந்து மேக்கப் ஜாமான்லேருந்து
ஸோ கலர் கலராக பவுடர் பூசுறது, மேக்கப் போடுறது, அந்த இதெல்லாம் வைக்கிறது நிறையா வாங்குவாங்க. நான் எதுவுமே வாங்க மாட்டேன். நான் புடவ கூட தீபாவளிக்கு கூட நான் புடவ எடுத்தது கிடையாது. எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் தீபாவளி கூட கும்பிட்டுருக்க மாட்டேன், பலகாரம் செஞ்சுருக்க மாட்டேன். அதே மாதிரி எங்கேயும் போயிருக்க மாட்டேன் அதிகமாக. அந்த மாதிரி வாங்குவேன். மாமாட்ட வந்து எனக்கு ட்ரெஸ்ஸு எடுத்தாலே வேணும், காசு கொடுத்தாலே கொடு, தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்கணும், எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும், காசு கொடு, புடவ வாங்கணும், காசு கொடு அப்படின்னு 1000 புடவைலாம் வாங்க மாட்டேன். 1500 புடவ காசு வாங்குவோம், 1500 புடவ தான் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்படி போய் சொல்லி காசு வாங்கி ஸோ என் அக்கௌண்ட்டில் கொஞ்சமாக காசு வச்சுருந்தேன். அதெல்லாம் சேர்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11,500 மேலே அப்படி ஒரு 12,000 கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. ரொம்ப ஹாப்பி சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சேர்த்து வச்சுருந்தேன் பேங்கில் தானே எல்லாமே, ஏன்னா ஜிபேயில் தானே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அதை வந்து இந்த பேங்க்லேருந்து அந்த பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படி தான் வச்சுருந்தேன். அது என்னென்னா மாமா வந்து பார்த்துருச்சு. வந்து பார்த்துட்டு இவ்வளோ காசு சேர்த்து வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ முதல்ல வந்த பிறகு வந்து இடையில வந்து காசு பிடிங்கிடுச்சு என்கிட்டேருந்து. வாங்கிட்டு அது அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறாங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து இங்கேருந்து டிக்கெட் போட்டு அனுப்பணும் இல்லையா, அவங்களுக்காண்டி செலவு பண்ணிடுச்சு. செலவு பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் ரொம்ப சண்டை 2 பேருக்கும். காசு கொடுத்தாலே கூட எனக்கு தெரியாது, எனக்கு காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தரேன்னு சொல்லிச்சு. தரவே இல்லை. அப்புறம் ஊருக்கு போகிற முத நாள் இல்லை அதுக்கு முன்னாடியே போகிறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டிக்கெட் கிடைக்கும்னு சொல்லிட்டு போகலை. அதுக்கப்புறம் வந்து நான் திடீர்னு எனக்கு நைட்டு தூக்கமே இல்லை. இந்த காசை அப்படியே விட்டு நான் புனிதா அப்புறம் போயிடும், இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு இது கிடைக்காம போயிடும். ஸோ இந்த காசை வச்சு என்ன வாங்கலாம் அப்படின்னு தோணுச்சு. நான் நினச்சேன் ஏதாச்சும் ஒரு இது வாங்கிக்கலாம், கோல்டு எதுவும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா வெள்ளி எதுவும் பாப்பாவுக்கு அம்மா வீட்டிலேருந்து போகிற மாதிரி வந்து பாப்பாவுக்கு வெள்ளி எண்ணெய் கொலுசு அதெல்லாம் வந்து வாங்கி போட்டுக்குவோம், நம்மளே வாங்கி போட்டுக்குவோம் அப்படிலாம் தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து என் மாமியார் சொன்னிச்சு, இல்லை நீ ஒரு மாடு வாங்கி கொடு. என் மாமியாவும் தெரியும் அந்த காசுலாம் நான் சேர்த்து வச்சுருக்கேன்னு. ஸோ மாடு வாங்கி கொடு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் மாமாட்ட சொன்னதுக்கு மாடெல்லாம் வாங்கக்கூடாது, ஏன்னா வாங்கினா வந்து மாடு அவள் மாடு தானே, நாங்கள் எதுக்கு பார்க்கணுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கை விட்டுருவாங்க. அப்புறம் வந்து நீ வந்து பிள்ளைய வச்சுட்டு நீ பார்க்க முடியாது, எல்லாருமே விலைக்கு போயிடுவாங்க. பால் குடிக்கக்குள்ள பால் கறக்கக்குள்ள எல்லாம் ஒன்றும் செஞ்சுக்குவாங்க. அப்புறம் வந்து சும்மா இருக்கக்குள்ள வந்து இது பண்ணிடுவாங்க. அப்புறம் நீ தான் பார்க்கணும், நீ தான் பிள்ளை எடுக்க போகணும், இது பண்ணணும், அதுக்கப்புறம் மாட்டுக்கு தனியாக கொட்டாய் போடுவாங்க, அதுக்கு வேறு தனியாக செலவு பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஒன்றால் என்றைக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க முடியுதோ அப்போ வந்து நம்ம செஞ்சுக்குவோம், நீ எல்லாம் செய்ய முடியுங்கக்குள்ளே நம்ம தனியாகவே மாடு வாங்கிக்குவோம், இப்போ வந்து யாரையும் நம்பி வந்து எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னிச்சு. அதுவும் கரெக்ட் தானே, நல்லா நான் வாங்கலை. ஸோ இன்னும் தான் வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம்ல, திடீர்னு எனக்கு ஒரு ஐடியா, நம்ம எதுக்கு மெஷின் வாங்கக்கூடாது, வாங்கி நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் தனியிலும் தம்பியோட ட்ரெஸ்ஸு என் ட்ரெஸ்ஸு இந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து கடிக்காதுக்காக இங்கேருந்து அவ்வளோ தூரம் போக வேண்டியதாக இருக்குது, நம்ம எதுக்கு ஒரு மிஷின் வாங்கக்கூடாதுன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து நைட்டை நான் சொன்னேன், சும்மா விளையாட்டு சொன்னேன், நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். போகல எனக்கு வாங்கி கொடுத்துருன்னு நான் சீரியஸாக அந்த மாமா வந்து நினச்சிட்டு விளையாட்டுன்னு சொல்கிறேன்னு. அதுக்கப்புறம் வந்து கடைக்கு போகல, ஊருக்கு போகிற முத நாள் எப்போதுமே அழைச்சிட்டு போவோம். எப்படி எங்கன்னா இங்கேருந்து தமிழ்நாடு போகிறாங்கன்னா அதுக்கு முத நாளே நாங்கள் போவோம். என்கிட்ட வந்து செருப்பு இல்லை, என்கிட்ட வந்து சும்மா நார்மலாக தான் செருப்பு போடல, எங்கேயாச்சும் போனால் வந்தால் செருப்பு, அந்த மாதிரி எதுக்குமே இல்லை, இந்த செருப்பு இல்லை, 2மே அறுந்து போயிடுச்சு. தமிழ்நாட்டிலேருந்து போட்டு வந்த செருப்பும் அறுந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு செருப்பு எடுக்கவே இல்லை. அதனால் கொஞ்சம் ஊர் போகல வந்து எனக்கு வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் செருப்பு எடுத்து கொடுக்கணும், அப்புறம் காயெல்லாம் நிறையா வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் அழைச்சிட்டு போய் பாப்பாவுக்குலாம் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து செருப்பு எடுக்கலான்னு போனால் போகக்குள்ள இந்த மிஷினை கடையை பார்த்துட்டேன். போட்டுட்டு இறங்கிட்டு வாங்கினாலே நான் நவர மாட்டேன், எனக்கு எதுவும் வேணாம், செருப்பு கூட எனக்கு வாங்கி கொடுத்தாலே கொடுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு, இல்லைன்னா என் காசை கொடு எனக்கு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு மாமா வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நினச்சதோ தெரியல. அதுக்கப்புறம் வந்து உங்கள் காசை நீயே வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஜிபேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் பார்த்து பேசி அவங்கள்ட்ட மிஷின் வாங்கிட்டோம், நிறைய மிஷின் வாங்கிட்டோம். ஸோ சாரி, இவ்வளோ நாளாக சொல்லாமல் இருந்தது, சாரி. நான் சொல்லலான்னு தான் நினச்சேன், வீடியோ போடலான்னு பார்த்தா இந்த வீடியோன்னு போயிட்டே இருந்துச்சு. அதோடய வந்து வீடியோ போட டைமும் எனக்கு இல்லை, இது வேறு வாங்கிட்டேன்னா. ஸோ இதை வந்து கற்றுக்கிறதுக்கு நிறையா ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எப்படியா இருந்தாலும் கற்றுக்குவோம், சரிங்களா. எதுவுமே நம்மளால் முடியாததுன்னு இல்லை அப்படி தானே. எனக்கு வந்து தையலெல்லாம் கரெக்டாக விழுவும், ஆனால் ப்ளவுஸ் நான் தைச்சா யாரும் போட முடியாது, சரிங்களா. கற்றுவோம், சரிங்களா. ஒரு ப்ளவுஸ்க்கு 100 ப்ளவுஸு கூட தைக்கலாம், கவலை இல்லை. பழைய துணியெல்லாம் வச்சு நிறையா தைச்சி பார்ப்போம், தைச்சிட்டு நம்ம போட்டுக்குவோம். யாருக்கும் தைச்சி கொடுக்கலனாலும் எனக்கு என் ப்ளவுஸை நான் தைச்சி போட்டுக்குவோம், இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான் வாங்கியிருக்கேன். ஸோ என் மிஷினை பார்க்கலாம். நம்மளோட மிஷினு
ஸோ பாருங்கள் மிஷின் எப்படி இருக்குன்னு. ஸோ நான் வந்து உஷா கம்பெனி தான் கேட்டேன். அவங்க வந்து அது உஷா கம்பெனினா வந்து சின்ன கம்பெனியாக, அது வந்து 6,000 7,000 6,000 கிடச்சிரும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஷினை கொடுத்தாங்க. இந்த மிஷின் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மோட்ரு வைக்கலான்னு தான் நான் வந்து பிளான் பண்ணேன். மாமா கொஞ்சம் மோட்ரு வாங்கிக்கன்னு தான் சொன்னிச்சு. அதுக்கப்புறம் தோணுச்சு எதுக்கு 1000 ரூபா செலவு பண்ணணும், இப்போ வந்து நம்ம வந்து ட்ரைனிங் தானே எடுக்கிறோம், அதுக்கு வந்து இது தான் கரெக்டாக இருக்கும் இல்லையா. அதனால் வந்து மோட்ரு வைக்கலை. ஸோ எல்லாம் சீட்டிங் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. நாங்கள் மோட்ரு கொண்டு வர சொன்னதுக்கு அவர் கொண்டு வந்தது வந்து பழைய மோட்ரு, அதுக்கு வந்து 1000 ரூபாய். அதனால் வந்து நான் வாங்கலை, திருப்பி கொண்டு போக சொல்லிட்டேன் அதை. ஸோ இந்த மெஸ் தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் எல்லாம் கேட்குறாங்க உனக்கு தேவையாப்பா, பாப்பா வச்சுக்கிட்டு எதுக்கு எதுக்கு இதெல்லாம் இது பண்ணுற, டைமே கிடைக்காது, எதுக்கு இதெல்லாம் இது பண்ணுறேன்னு கேட்கலாம், திட்டுவேலாம். எப்படியா இருந்தாலும் டைம் கிடைக்கும் இல்லையா. பாப்பா எப்படியும் 6-7 மணிக்கெல்லாம் தூங்கிடுவா. அப்புறம் அதுலேருந்தே எனக்கு கொஞ்சம் நைட்டு வந்து வேலை அதிகமாகவும் இருக்காது. எப்படியும் நான் வந்து தூங்குகிற டைம் தான் அது. ஸோ இப்போ 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிடச்சா கூட எனக்கு போதும் இல்லையா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் எடுப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுவோம். அப்போ வந்து சின்ன பிள்ளைகள் வந்து நமக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சும் வந்து கற்றுக்கிற வாய்ப்பு கிடச்சிச்சு. இருந்தாலும் வந்து வீட்டில் வந்து அந்த ட்ரைனிங்க்கு எடுக்கிறதுக்கு நம்மள்ட்ட அதுக்கான பொருளோ அந்த இதோ எதுவுமே இல்லை. ஸோ அப்போ வந்து தப்பு பண்ணியிருக்கலாம். இப்போ கொஞ்சம் நமக்கு மெச்சூர் வந்துருக்கு. நம்மக்கிட்ட அந்த வாங்கக்கூடிய எதுவும் இருக்கக்குள்ளே நம்ம எதுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணணும் இல்லையா. இப்போ கற்றுக்கலன்னா அதுக்கப்புறம் எப்போ கற்றுக்க முடியும். கற்றுக்குவோம் சரிங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குவோம். எதுவுமே முடியாதது எதுவும் இல்லை, கற்றுக்குவேன், கண்டிப்பாக கற்றுக்குவேன். பாருங்க, நான் ப்ளவுஸ் தைச்சி நானே போட்டு உங்களுக்கு வீடியோ போடுவேன் சரிங்களா. அப்புறம் ஸோ இந்த மிஷின் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் தான் வாங்கினேன். இது வந்து மாமார் கூட தான் வாங்கணும் சரிங்களா. மாமார் கூட தான் வாங்கினோம். அங்கேருந்து வந்து இங்கே வீட்டிலே வந்து மொதல் நாள் வாங்கிட்டோம். மாமா போகிற அன்றைக்கி கொண்டாந்து வந்து மிஷின் வந்துச்சு, எங்கள் வீட்டுக்கே கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. வந்து செட் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துட்டு தச்செல்லாம் காமிச்சு தான் போனாங்க. அப்புறம் அதுலேருந்து வந்து கால் வலிக்க நானும் இது பண்ணி தான் இருக்கேன். இதில் என்னன்னா மிஷினை வாங்கிட்டு வந்துட்டோம், மிஷின் வீட்டுக்கு வந்துடுச்சு. மிஷின் செட் பண்ணுறவங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு அவர் சொன்னார், எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு இந்தாம்மா தைச்சி காமிம்மா, தையம்மா, போ உட்காந்து தையம்மா அப்படின்னு சொன்னார். நான் நின்றுக்கிட்டே வந்து தைச்சேன். நின்றுச்சிட்டு வந்து மிதிக்கிறேன், சுத்தமாக மிதிப்படலை, அமுங்கவே இல்லை. என்னமோ தெம்புலாத மாதிரி போயிடுச்சு. ஐயோ என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு பயந்துட்டேன். மாமா வர என்ன பார்க்குது, தெரியும் சொல்லிட்டு பெடல் போடவே தெரியல உனக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருச்சு. தைக்க மட்டும் தெரியலை, 9,500 ரூபா அப்படின்னுச்சு. அவன் உன் காசு, அது ஏன் காசு அப்படின்னு. ஆமாம்மா, எந்த வயலுக்கு போனீங்களா வேலைக்கு, என் காசெல்லாம் ஆட்டோ போட்டுட்டு உன் காசை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இது கோவம் அதுக்கு. ஆனால் அது கொஞ்சம் பெருமை. அதாவது எப்படி இவ்வளோ காசு சேர்த்தேன், நான் வீட்டில் இருக்கேன், மாமா இங்கே வந்துட்டாங்களா, 1 மாதம் இருக்கக்குள்ளே வந்து நிறைய செலவு. ஏன்னா காய்கறிக்கு போனால் 200-300 ரூபா, அங்கே போனால் காசு, இங்கே போனால் செலவு அப்படின்ட்டு என்கிட்ட வந்து சொல்லும். ஏன் அப்படின்னா, நான் இங்கே இருக்கக்குள்ள செலவு நான் தலைக்கு மேலே இப்படி போகுது, நீ எப்படி அதிலலாம் சமாளித்து காசு சேர்த்த அப்படின்னு சொன்னிச்சு. நான் குழம்பு வச்சது என்ன செலவாகுது, ஏன்னா குழம்பு வைக்க மாட்டேனே அதிகமாக. ஸோ என்னைக்காச்சும் ஒரு நாள் அதிகமாக வந்து இந்த சாதத்தை இது பண்ணி தான் சாப்பிடுவேன், வறுத்து இது மாதிரி தான் சாப்பிடுவேன். ஃப்ரைட் ரைஸு, லெமன் ரைஸு, ஸோ இந்த மாதிரி. அதே மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு காயோட என்ன 2-3 காயெல்லாம் செய்வாங்க. அங்கே போய் அதை படிச்சு வந்து இதை செஞ்சு அதை அப்படி இப்படி செய்வாங்க. அதோட அவங்க வந்து இது கருவாடு, மீன், ஆட்டுக்கறி, முக்கியமாக ஆட்டுக்கறியெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. அவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க. ஆட்டுக்கிலோ கிலோ வந்து 800 ரூபா. மாதத்துக்கு 2 தடவை சாப்பிட்டா முடிஞ்சு போச்சுக்காது. ஸோ அதெல்லாம் அவங்க சாப்பிடுவாங்க. எனக்கு வந்து ஆட்டுக்கறி பிடிக்காது, நான் சாப்பிட்டதும் கிடையாது. தேவா வந்து எப்படின்னா, அவங்க ஆத்தா வீட்டில் சாப்பிடுவாங்க, அவங்க ஆத்தா வீட்லேயும் சாப்பிடுவான், அவங்க சித்தி வீட்லேயும் சாப்பிடுவான், பெரியம்மா வீட்லேயும் சாப்பிடுவான். ஸோ அவனுக்கு வந்து கவலை இல்லை, அவன் வந்து எப்படி இருந்தாலும் சாப்பிட்ருவான். என்றைக்கா தேவா என்கிட்ட வந்து அம்மா மீன் வாங்கம்மான்னு சொன்னால் நான் மீன் வாங்குவேன். எப்படியும் மாதத்துக்கு 2 தடவை ஆனால் 1 தடவை மீன் வாங்கி குழம்பு வைப்பேன். நான் வந்து நான்வெஜ் அதிகமாக சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் காசு மிச்சப்படும். சிக்கன் சாப்பிடுவேன். அது மாதிரி தேவாவுக்கும் சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் நாங்கள் எடுத்து கொடுப்போம். தேவா நான் என்ன சாப்பிட்றோன்னா அது அவனுக்கும் ரொம்ப பிடிக்கும்.
அவனும் விரும்பி சாப்பிடுவான். அதனால் வந்து எனக்கு வந்து அவ்வளோவா காசு செலவாகுது. மாமா இருக்கக்குள்ள அடிக்கடி நைட்டு வந்து சப்பாத்தி, சப்பாத்தி, ரொட்டி, அதுக்கு தனியாக பருப்பு, அது இல்லைன்னா கிரேவி, அந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்புறம் காலையிலையும் சாப்பாடு, நைட்டும் சாப்பாடு. ஆய் 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 ஸ்கூலில் வந்து நமக்கு வந்து இருட்டே போயிடுச்சு. ஏன்னா வந்து நமக்கு இப்போ ஒரு இது வந்திருக்கு பாருங்கள். நைட் ப்ளவுஸும் நைட்டி, அதுக்கப்புறம் வந்து பாப்பாங்களோட தொப்பி வந்து அது மாதிரி தைக்கணும். அப்போ அது புதுசு அதை வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு நேற்று சரி முன்னாலும் சரி நைட்டி கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து இதெல்லாம் நம்ம பழகணுங்கிறதுக்காக, நம்ம சொந்தம் தானே எல்லாமே வந்து என்கிட்ட வந்து கொடுக்க வராங்க, எல்லாம் தைக்கிறாங்க, கொடுக்குறாங்க. அதை தைச்சி தரியா, அதை தைச்சி தரியான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது மாதிரி வந்து சின்ன சின்னதாக ஏதோ ஒரு வருமானம் கிடைக்கும் இல்லையா. ஒரு நாளைக்கு 10 20 ஒரு 50 ரூபா ஒரு நாளைக்கு சொல்லுங்கள், ஒரு 30 ரூபா இப்போதைக்கு எனக்கு போதும். ஒரு 10 ரூபா அடைச்சாலுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா வந்து வீட்டில் சும்மா இருக்குங்கிறது அந்த போர் இல்லாமல், அந்த ஒரு உறுத்தல் இல்லாமல், ஓகே நம்மளும் வந்து கைத்தொழில் வச்சுருக்கோம், நம்மளாலேயும் ஒரு 10 ரூபா சம்பாதிக்க முடியுது அப்படின்னு ஒரு தோணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போது வீடியோ எடுத்துகிட்டுக்குள்ளேயே வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க ப்ளவுஸ் எல்லாம். திங்கக்கிழமை கடைக்கு போனாங்களாம், கொண்டுட்டு வந்தாங்க. நம்ம மட்டும் வந்து பேசிட்டு வந்து வச்சுட்டு இருந்தாங்க. கையில் வந்து பாப்பா இருக்கா, அதனால தான் வந்து என்னால் காமிக்க முடியலை, ப்ளவுஸ் எடுத்து காமிக்க முடியலை. இல்லைன்னா எடுத்து காமிச்சிருவேன். கஸ்டமர் வருது, இருந்தாலும் எடுத்து காமிச்சிருக்கலாம் சரிங்களா. இதுக்கு நம்ப மாட்டேங்க. அதெல்லாம் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க அடிக்கணுங்கிறதுக்காக. இன்னும் ப்ளவுஸ் இருக்குது, இப்போ வந்து பாவாடை இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அடிக்கணும். அப்போ வந்து புது நைட்டி எல்லாம் வந்துருக்கு. அப்புறம் புது ப்ளவுஸ் வந்து மறுபடியும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைம் வந்து 18 ரூபா சம்பாதிச்சேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ வருது. ஸோ அவங்களுக்கு வந்து கரெக்டாக செஞ்சு கொடுக்கணும், மறுபடியும் நம்மக்கிட்ட வரணும் அப்படின்னு ஒரு கொஞ்சம் ஆசை, கற்றுக்கணும் அப்படிங்கிறது ஆசை. பார்ப்போம். அப்படி அவங்களுக்கு இல்லைனாலும் நம்ம வீட்டில் உள்ள இப்போ எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னா நான் தைச்சி போட்டுக்கணும், என் பிள்ளைங்க தைச்சி கொடுக்கணும்னு ஆசை. ஸோ மாதிரி வந்து நிறையா இருக்குது. பாப்பா தூங்கக்குள்ளே வந்து இதை நான் அடித்து வச்சுருவேன். நைட்டு சரி நைட்டோ இல்லை பகலே வந்து தைச்சி கொடுத்துருவேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இத்தனை வருஷமாக வந்து நம்ம எதுவுமே செய்யலையே அப்படின்னு அப்படியே நம்ம லைஃப்பு போயிடுமோன்னு தோணும். இப்போ வந்து ஒன்று ஒன்றா செய்கிறேன்னா ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா வந்து இன்னமும் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து வீடியோ போடுறா ராஜன் பொன்னாடி வந்து எப்போ பார்த்தாலும் ஃபோன் கைமா தெரியுதா, வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திட்டிகிட்டே இருக்காங்க. பணமே வரல, வீடியோ போட்டுட்ருக்கா, பணம் வந்துட்டானே கேட்குறாங்க. சும்மா அது ஃபோனை வச்சு சுற்றிட்டு இருக்கு. அவர் மாதிரி எனக்கு நேராக ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க, அப்புறம் அவங்களும் நேராக ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க. அப்புறம் மாமாட்ட வேறு ஃபோன் பண்ணி கூட பேசியிருக்காங்க. சில பேர் போக்குள்ள கூட சொல்லியிருக்காங்க, என்ன முன்னாடி வீடியோ போட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லிலாம் பேசியிருக்காங்க. இருந்தாலும் மாமா வந்து இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டு, அதனால் யார் எது சொன்னாலும் கேட்காத சரியா. நீ வீடியோ போடுறது எனக்கு வந்து தப்பாகவே தெரியலை. ஏன்னா வந்து தப்பாக வீடியோ போடாமல் நான் ஃபீல் பண்ணணும், அவங்களுக்கு சொல்கிறாங்களே எனக்கு இது பண்ணணும், ஒன்று திட்டணும். நீ எனக்கு வந்து அப்படி ஒன்றும் தெரியலை, இது உன்னோட இது, நீ பார்த்துக்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதனால் மாமா எனக்கு சப்போர்ட் இருக்க வரையும் எல்லாமே சரி. ஸோ ரொம்ப ஹாப்பி, எப்படி சொல்கிறேன்னே தெரியல. ஸோ சாரி, தமிழில் பார்த்துட்டு எல்லாம் வீடியோ பார்க்க வந்திருப்பீங்க. யூடியூப் பேமெண்ட் வந்துட்டுன்னு இன்னும் வரும் நம்புகிறேன், பார்ப்போம் சரிங்களா. ஸோ ஹாப்பி, தேங்க்யூ. அவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த கடைக்கு தான் நானும் மாமாவும் கடைக்கு போனோம்ல, ஸோ அந்த வீடியோ தான் இது. ஸோ அங்கே எங்கே போனோம், இந்த கடையில் ஆக்சுவலாக வாங்கலை, அந்த கடையில் போய் பார்த்தோம். இந்த கடையில் வாங்கியிருக்கலாம். நான் தான் வந்து இந்த கடையை விட்டுட்டு வேறு கடைக்கு போயிருந்தேன். ஸோ அந்த கடையில் வந்து பார்த்தோன்னே அதை ரேட்டு பேசி இது பண்ணியாச்சு. ஸோ அதனால் அதை வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்த கடை. ஸோ அது ஃபுல்லாக வந்து நாங்கள் பார்த்த கடை. அதுக்கப்புறம் அவங்க வந்து வீட்டிலே வந்து செட் பண்ணி கொடுத்தது, அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபுல்லாக.